கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்முடைய எண்ணங்களில் சிந்தைகளில் விஞ்சி நிற்பது, இந்தியாவில் ஏன் எழுப்புதல் தாமதமாகிறது என்கிறதான கேள்விதான். இதை குறித்து மிக ஆழமாக இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வருகின்றோம். அதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய வரலாற்று பிழை என்கிறதான ஒரு விசிடி முதலாவது பாகமாகவும், மாபெரும் மாற்றம் என்கிற மற்றொரு விசிடி இரண்டாவது பாகமாகவும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து மாபெரும் செயல்பாடு என்கிற இந்த விசிடி உங்கள் கரங்களில் கடந்து வருகின்றது. மிகப்பெரிய வரலாற்று பிழை என்கிறதான அந்த ஒலிப்பேழையில் இன்றைக்கு இந்தியாவிலே காணப்படும் அனைத்து வேதாகம கல்லூரிகளிலும் பயின்று வருகின்ற சபை வரலாறு என்பது ஐரோப்பாவில் பவுல், பேதுரு என்பவர்களால் உருவாக்கப்பட்ட திருச்சபையின் வரலாறு. அந்த திருச்சபையின் வரலாற்றுக்கும் இந்தியாவில் காணப்படுகிற திருச்சபையின் வரலாற்றுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. எவ்விதமாக ஐரோப்பாவில் ஒரு திருச்சபை வரலாறு உருவாக்கப்பட்டதோ அதே போல அதே முதலாவது நூற்றாண்டில் இந்தியாவிற்குள்ளே வந்த பரிசுத்த தோமையர் அவர்கள் மூலமாய் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியின் மூலம் இங்கே வித்திடப்பட்டதான திருச்சபைக்கும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அதை குறித்து நாம் இதுவரையிலும் சிந்திக்காமற் போனோம் என்பதை குறித்து தான் மிகப்பெரிய வரலாற்று பிழை என்கிறதான அந்த செய்தியிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து மாபெரும் மாற்றம் என்கிறதான அந்த செய்தியில் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் காணப்படுகின்ற அந்த தோமையர் வழிவந்ததான திருச்சபையின் வரலாற்றை குறித்து ஏராளமான விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் காணப்படுகின்ற அறுவகை சமயங்களுமே இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி நிற்கின்றன. தோமாவின் வழிவந்த அந்த நற்செய்தியின் தாக்கத்தினால்தான் இந்த நாட்டில் சைவம், வைணவம், அதை தொடர்ந்து வந்த அந்த மொத்த அறுவகை சமயங்களும் வெளிப்பட்டன, உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து ஆழமாக இதில் நான் பேசியிருக்கின்றேன். அதை தொடர்ந்து நமக்கு முன்பதாக நிற்கின்ற ஒரு மாபெரும் கேள்வி, இந்த அறுவகை சமயங்கள் கிறிஸ்தவம்தான் என்றால், அறுவகை சமயங்களும் கிறிஸ்துவை தான் பிரதிபலிக்கின்றன என்று நாம் கூறுவோமேயானால், அந்த அறுவகை சமயங்களிலே காணப்படுகிற காவிய சமய முக்கிய பாத்திரங்கள் எல்லாம் கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், அவைகளையே நாம் வைத்துக் கொள்ளலாமே. ஏன் கிறிஸ்தவம் என்கிற மற்றொரு மார்க்கம், கிறிஸ்து என்கிற வேறு ஒரு தெய்வம், இது எதற்கு அவசியமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு நமக்கு முன்பதாக நிற்கின்ற ஒரு மாபெரும் கேள்வி. எதற்காக மற்றொரு மார்க்கம் வேண்டும்? ஏன் கிறிஸ்து வேண்டும்? நம்முடைய அறுவகை சமயங்களும் கிறிஸ்தவம் வந்தான் என்று சொன்னால் அதையே நாம் பின்பற்றலாமே என்கிறதான ஒரு பெரிய கேள்வி. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் மிக திட்டமாக இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம். இறைவன் நமக்கு உதவி செய்யும்படி நான் ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியிலே வாசித்து காண்பிக்கவும் விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதென்ஸ் என்கிறதான நகரத்திற்கு செல்கின்றார். அந்த ஏதென்ஸ் நகரத்திலே அங்கே இருந்ததான மக்களை பார்த்து அவர் பேசின ஒன்றிரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். விவிலியத்தில் திருத்தூதர் பணிகள் என்று சொல்லப்படுகின்ற அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 22 முதல் 23ஆம் வாக்கியம் வரையிலும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கலாம். மார்ஸ் மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது,
ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று உரைக்கின்றார். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் உரைக்கின்றார். ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆண்டவருடைய தூய ஆவியானவரின் வழி நடத்துதல் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளவும் அதை இந்திய நாட்டின் எழுப்புதலுக்காக பயன்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளவீராக. எங்கள் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இதை கேட்கின்ற மக்களுக்குள்ளே ஒரு மாபெரும் செயல்பாட்டிற்கான உத்வேகம் ஏற்பட ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கின்றேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் உரைக்கின்றார். இந்திய தேசத்திற்கும் இங்கே நடைபெறுகிறதான வழிபாட்டு முறைகளுக்கும் ஏதென்ஸ் நாட்டிலே காணப்பட்ட அந்த சூழ்நிலைக்கும் மிகுந்த ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மக்கள் எவ்விதமாக மிகுந்த சமய பற்றுடையவர்களாய் காணப்பட்டார்களோ அதே போல இந்திய மக்கள் மிகுந்த சமய பற்றுடையவர்கள். சொல்லப்போனால் உலகத்திலேயே இந்திய மக்கள் போன்று சமய பற்றுடைய மக்களை வேறு எங்கும் நாம் காண முடியாது. அத்தனை பெரிய இந்த சமய பற்றுள்ள மக்கள் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கின்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. இவர்கள் அறியாமல் ஒரு மகாபெரிய பராபரனையே ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பராபரன் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய இதய பாரம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறதான இந்த முயற்சிகள். நாம் எல்லாம் அறிவோம், இந்தியாவில் எழுப்புதல் என்பது மிக மிக தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 75% மேலான மக்களை இன்னும் நற்செய்தியின் மூலமாக நாம் சரியாக சந்திக்கவில்லை. மிகவும் சொற்ப ஜனங்களை மட்டுமே நற்செய்தியினால் இந்த 300 ஆண்டுகளாக ஐரோப்பிய வழி அந்த விதத்தில் நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருந்தும் அவர்களே இன்னும் திருச்சபைக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. இதன் மத்தியில் ஏராளமான மக்களை நாம் அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியவில்லை, நற்செய்தி எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? நாம் எதையெல்லாம் நற்செய்தி என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவித்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை சித்தாந்தங்களும் அத்தனை சத்தியங்களும் என்னுடைய இந்து நண்பர்களிடத்திலே நம்முடைய இந்திய இலக்கியங்களிலே மிக தாராளமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு காரணம். அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறதினால், நம்முடைய இலக்கியங்களில் அனைத்தும் இருக்கிறபடியினால் மற்றொரு தெய்வத்திற்கு அல்லது மற்றொரு இலக்கியத்திற்கு நேராக தங்களுடைய சிந்தைகளை திருப்ப வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்பதாக இந்திய மக்கள் உணர்கின்றார்கள். ஆனால் இந்திய இலக்கியங்களிலே காணப்படுகிற அத்தனை காவிய பாத்திரங்களுமே இன்றைக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவைத்தான் அவைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. கிறிஸ்து இயேசு தோமையர் மூலமாக 1வது நூற்றாண்டிலேயே இந்தியாவில் மிக வலுவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய வரலாற்று உண்மை. ஆகவே நமக்கு இருக்கிறதான இந்த அறுவகை சமயங்கள் மூலமாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் இந்த ஜனங்களை எப்படி நடத்துவது என்பதை குறித்த ஒரு பெரிய சிந்தனை இந்த நாளிலே மிக அவசியம். என்னுடைய கரத்தில் ஒரு 500 ரூபாய் உண்மையான ஒரு நோட்டு இருக்கிறது. அந்த நோட்டு என்னிடத்தில் 500 ரூபாய் இருக்கிறது. அது ஒரு நோட்டு தான் இருக்கிறது. இந்த 500 ரூபாய் எப்படிப்பட்டது என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு நான் அதே போன்ற 100கணக்கான ஜெராக்ஸ் காப்பி என்று சொல்வார்களே, ஃபோட்டோஸ்டேட் காப்பீஸ்,
அந்த விதமான நகல்களை நான் எடுக்கலாம். எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காப்பியை கொடுக்கலாம். அனைவரும் அந்த பேப்பரை வைத்துக்கொண்டு என்னுடைய கரத்தில் இருக்கிற 500 ரூபாய் எப்படிப்பட்டது என்பதை அதை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். ஆனால் இந்த நோட்டிற்கு இருக்கிற அதே மதிப்பு அந்த தாள்களுக்கு இல்லை. காரணம், அவை டூப்ளிகேட்ஸ், அவை காப்பிகள், நகல்கள் தான். ஒரிஜினல் அசல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. இதை வைத்துத்தான் நாம் சென்று கடைகளிலே எதையும் வாங்க முடியும், பண பரிமாற்றங்கள் செய்ய முடியும். அதே போல இந்தியாவிலே ஏராளமான காவிய பாத்திரங்கள், பல அவதாரங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். இவை எல்லாம் இறைவனாக இருக்க முடியாது. இவை அனைத்திற்கும் அசலாக அல்லது ஒரிஜினலாக உண்டான அந்த தெய்வம் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் யார் என்பதை காண்பிப்பது அல்லது அறிந்து கொள்வது தான் மிகப்பெரிய சிறப்பு. பார்த்து கொள்ளுங்கள். கலாத்தியர் என்கிற விவிலிய ஒரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார். யூத மக்களை பார்த்து அவர்கள் கையில் இருந்த அந்த திருச்சட்டம் என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது, நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழித்துணையாகவே திருச்சட்டம் செயல்பட்டது. நம்மை கிறிஸ்துவனிடத்திலே கூட்டி செல்லுகின்ற வழித்துணையாக திருச்சட்டம் செயல்படுகிறது. ஆகவே அந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு திருச்சட்டத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக வைத்துக் கொள்கிறோமே அல்லாமல் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்கிற விதமாக அவர் பேசுகின்றார். அதே போலதான் நம்முடைய நாட்டிலே காணப்படுகிற 6 வகை சமயங்களும் கிறிஸ்து இயேசு என்கிற உண்டான மெய் பராபரனாகிய அவரிடத்திலே கூட்டிச் செல்லுகின்ற வழித்துணைகள். இந்த வழித்துணைகளின் மூலமாக கிறிஸ்துவாகிய அந்த உண்டான பராபரனை மக்கள் கண்டுகொள்ள முடியும். யோவான் நற்செய்தி நூலிலும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, உண்டான மெய் இறைவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டான மெய் தெய்வம், அவர் இந்த உலகத்திலே அவரால் அனுப்பப்பட்ட அவருடைய திருக்குமரன் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்த அவதார், ஒரே அவதாரம். அவர் இறங்கி வந்த அவரை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நீடு வாழ்வு அல்லது நிலை வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு இருப்பது போல இத்தனை ஏதுக்கள் எல்லாம் அந்த நாட்களிலே இல்லை. புத்தகங்கள், பலவிதமான விஷுவல் அல்லது பார்க்கக்கூடிய ஏதுக்கள், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், பல கல்லூரிகள், எத்தனையோ விதமான அமெனிட்டிஸ் நமக்கு இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆகவே நம்முடைய கரத்தில் வித்தியாசமான எழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விதமான ஒன்றும் அந்த நாட்களில் இருந்ததில்லை. ஆகவே இறை சத்தியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் ஏற்படுத்தினதான அந்த விதங்கள் அல்லது ஏதுக்கள், அவர்கள் புரிந்து கொள்ள செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டதான அந்த காரணிகள் தான் இன்றைக்கு நாம் காண்கின்றதான திருக்கோவில்களிலே விளங்கும் சிற்பங்கள், சித்திரங்கள் எல்லாம். மனிதனுடைய சிந்தை, அந்த சிந்தையிலே காணப்படுகிறதான எண்ணங்களை வார்த்தைகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் மறந்து போகாமல் இருக்க அதை சித்திரங்களாக செய்தார்கள். அந்த சித்திரங்களும் மழை வெயிலினால் சிதிலமடைந்து போகும். ஆகவே எப்பொழுதும் சிதிலமடையாது இருக்கின்ற விதத்தில் சித்திரங்களை சிற்பங்களாக மாற்றிவிட்டார்கள். ஒவ்வொரு சிற்பமும் நமக்கு அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இவ்வகையிலே தான் அன்றைக்கு சிற்பங்கள் உண்டாயின. அது வழிபடுவதற்காக அல்ல. சிலைகள் செய்யப்பட்டதெல்லாம் அதை நமஸ்கரிப்பதற்கோ வழிபடுவதற்காகவோ அது செய்யப்பட்டதல்ல. இந்த நாட்டில் சுமார் கிமு 600வது ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததான ஆரியர்கள் என்று நாம் அழைக்கின்றோமே, அவர்கள் இந்த காலத்தில் வந்த பொழுது, இந்த தேசத்திலே வந்த பொழுது, அவருடைய காலத்திலே இந்த நாட்டில் நுழைந்த பொழுது அவர்கள் எல்லாருமே சிலை வணக்கம் இல்லாதவர்களாகவே காணப்பட்டார்கள். உருவ வழிபாடு அவர்களுடைய வழிபாட்டு முறையில் இல்லை. ஆனால் பின்பதாக கிபி 8வது நூற்றாண்டுக்கு பின்பதாகத்தான் கோவில்களிலே சிலைகளை ஏற்படுத்தி
அதை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு வகுப்பாகவே அந்த ஆரியம் அங்கே எழும்பிவிட்டது பார்த்து கொள்ளுங்கள். அதன் மூலமாகத்தான் இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம் இந்திய நாட்டுக்குள்ளே வந்தது. அதுவரையிலும் உருவ வழிபாடுகள் ஆதி தோமையருடைய அந்த கலாச்சாரத்திலோ அதற்கு முன்பு இருந்த ஆரியர்களின் கலாச்சாரத்திலோ அது காணப்படவே இல்லை. ஸோ இப்படியாக அந்த நாட்களிலே உருவ வழிபாடுகள் ஏற்பட்டன, அறுவகை சமயங்கள் தோன்றின. இவை எல்லாவற்றுக்கு பின்னாலும் அந்த மெய் பராபரனை காண்பிக்கின்ற அந்த முயற்சி தான் காணப்பட்டது. இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் கிபி 48வது ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அங்கே மத்திய ஆசியாவில் பாலஸ்தீனத்தில் உண்டாகிறது. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு உண்டாயிட்டு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு. ஆனால் கிபி 41ஆம் ஆண்டு வாக்கிலேயே தோமையர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவர் பல இடங்களுக்கு சென்று பின்பதாக இந்தியாவிற்கு வந்து சேர்கின்றார். கிறிஸ்தவர்கள் என்று வழங்கப்பட்ட பெயர் தோமாவிற்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இங்கே வந்த பின்பு அவர் மூலமாக கொண்டு வந்த அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் தான் அன்றைக்கு ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் நம்முடைய இலக்கியங்களிலே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை அன்றைக்கு ஈஸ்வரன் என்று தான் இங்கே குறிப்பிட்டார்கள். இயேசுவை இன்றைக்கு நாம் சொல்லுகிற அந்த இயேசுவை அன்றைக்கு அவர்கள் ஈசன் என்று தான் குறிப்பிட்டார்கள். ஜாஷுவா என்பது எபிரேய பதம், அதுவே ஜூயஸ் என்று சொல்லி கிரேக்கத்திலே அழைக்கப்படுகிறது. ஜீசஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இயேசு என்று இன்றைய தமிழிலே நாம் அழைக்கின்றோம். அந்த வார்த்தை தான் அன்றைக்கு ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் அழைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒலியிலும் மொழியிலும் காணப்பட்ட அந்த வார்த்தை வித்தியாசங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. திருநெல்வேலியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதையே மதுரைக்கு செல்கின்ற பொழுது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிக்கு செல்கின்ற பொழுது இக்குது அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு சென்று விட்டால் கீது அப்படிங்கிறாங்க. சென்னையிலே சொல்லப்படுகிற கீதுவும் இங்கே திருச்சி பக்கத்திலே சொல்லப்படுகிற இக்குது என்கிற வார்த்தையும், மதுரையிலே சொல்லப்படுகிற இருக்குது என்கிற வார்த்தையும், திருநெல்வேலியிலே சொல்லப்படுகிற இருக்கிறது என்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். ஒலியிலே இடத்துக்கு இடம் அந்த மாறுபாடுகள் காணப்படுகிறது. அதே போல தான் இங்கே ஈசன் என்றும் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்பட்டவர் அங்கே ஜாஷுவா என்றும், அதே நேரத்திலே ஜீசஸ் என்றும், இன்னும் இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் அந்த நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே காணப்படுகிற இந்த அறுவகை சமயங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் சித்தரித்து காண்பிக்கின்றன. அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்மளை நடத்தி செல்கின்ற வழி துணையாய் நம்முடைய மார்க்கங்கள் காணப்படுகின்றன. சைவம் என்று நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிலே சிவபெருமான் பிரதான கடவுள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். அந்த சிவபெருமானை நாம் பார்க்க வேண்டுமேயானால் நடராஜர் என்கிற கோலத்திலே நாம் பார்க்கின்றோம். நடராஜ பெருமான் என்று சொல்வார்கள், டான்சிங் கிங். அந்த நடராஜ பெருமான், நடராஜர் என்று சொல்லப்படுகிற அந்த சிலையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த லட்சணங்கள் அல்லது விவிலியம் கூறுகின்ற ஒன்றான பராபரனாகிய அவருடைய லட்சணங்கள் மிக தெளிவாக இங்கே சித்தரிக்கப்படுகிறது. 4 கரங்கள் அவருக்கு இருக்கின்றன. ஒரு கரத்திலே உடுக்கை ஒலி இருக்கிறது, மறு கரத்திலே அக்னி சட்டி இருக்கிறது. ஒரு கரம் தன் பாதங்களுக்கு கீழே கிடக்கின்ற முயலகனை, சத்ருவை, அழிக்கப்பட்டவனை அது சுட்டி காண்பிக்கிறது. மற்றொரு கரம் மனுமக்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக இருக்கிறது. ஒரு கால் அந்த முயலகன் மீது இருக்கிறது, மற்றொரு கால் நடனம் ஆடுகின்ற ஒரு தோற்றத்திலே அது காணப்படுகிறது. இதன் மூலம் நாம் எதை விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையினாலேயே உலகங்கள் உருவாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் எழுதுகின்றார். பார்த்துக்கொள்ளுங்கள். வார்த்தை, ஒலி, சப்தம், அதைத்தான் நம்முடைய மக்கள் பிரணவ மந்திரம் என்று அழைக்கின்றார்கள். ஆகவே இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் வார்த்தையினால், சப்தத்தினால் அது உருவாக்கப்பட்டது என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தவே அங்கே உடுக்கை ஒலியானது நடராஜ பெருமானுடைய கரத்தில் காணப்படுகிறது. அக்னி சட்டி என்பது மனுமக்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் அவர் அக்னியினால் சுட்டரிக்கிறது போல
அவர் சுட்டெரிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தவர் என்பதை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு பக்கத்தில் படைப்பாளராக, மறுபக்கத்தில் பாவ சாபங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்மை காப்பாற்றுகின்றவராக, மற்றொரு கரம் சத்ருவை அழித்திருப்பதை அது காண்பிக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு எதிரடையாக இருக்கிற சத்ருவை நான் அழித்திருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது எதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கும்படியே இறைமைந்தன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அந்த சத்தியம் தான் அங்கே காணப்படுகிறது. பார், நான் வந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது, சத்ருவை நான் அழித்திருக்கிறேன், ஆகவே நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் வண்ணமாக அவர் ஆசீர்வதிக்கும் அந்த கரமானது அங்கே காணப்படுகிறது. அவருடைய அந்த தோற்றம், நடன தோற்றம், எங்கே நடனம் ஆடுகிறார் என்றால் காரைக்கால் அம்மையாருக்கு தோன்றிய ஒரு காட்சி. அது மயான பூமியிலே, சுடுகாட்டிலே அவர் அங்கே சுடலை மாடன் என்று அழைப்பார்கள், அந்த விதமாக அவர் அங்கே சுடுகாட்டிலே நடனமாடி கொண்டிருக்கின்றார். சுடுகாட்டிலே ஏன் நடனம் ஆடுகின்றார்? அந்த ஈமக்காட்டிலே எதற்காக நடனம் புரிய வேண்டும்? மயானத்திலே ஏன் என்று நடனம் புரிய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிகரித்தார். அவரே வெற்றி கண்டார். மரணத்தை வெற்றி கண்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதுதான் சைவ மார்க்கம். சைவம் என்றால் அன்பின் மார்க்கம். இறைவன் அன்பினால் நிறைந்தவராக மனு மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அன்பே சிவம் என்று சொல்வார்கள். சிவம் என்றால் அன்பு என்று சொல்வார்கள். அதைத்தான் விவிலியமும் 1 யோவான் 4:8 சொல்லுகின்ற பொழுது இறைவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அறுவகை சமயங்களிலே காணப்படுகிற சைவம் இறைவனுடைய அன்பையும், அந்த அன்பினால் நிறைந்த இறைவன் இந்த உலகத்திலே வந்து செய்து முடித்த காரியங்களையும் அது வெளிப்படுத்தி நிற்கின்றது. சிவபெருமான் சிலுவையில் அறையப்படவில்லை, சிவபெருமான் மரிக்கவில்லை, சிவபெருமான் உயிரோடு கூட அவர் எழுந்திருக்கவும் இல்லை. இதையெல்லாம் செய்து முடித்த அந்த இயேசுவினுடைய அநேக சித்தாந்தங்கள் அவரிடத்திலே அந்த பெயரில் வெளிப்படுகிறது. சிவபெருமான் என்றால் அன்பின் சிறந்தவன். ஆகவே அன்பில் சிறந்த அந்த ஆண்டவர் செய்து முடித்த கிரியைகள் அங்கே லட்சணங்களாக நமக்கு வெளிப்படுகின்றன. வைணவத்திலே நாம் பார்ப்போமேயானால் மீட்கின்ற அந்த இறைவன் அல்லது காப்பாற்றுகின்ற அந்த தன்மை விஷ்ணுவிலே அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. வைணவத்தின் மிக பிரதானமான இலக்கியங்கள் ராமாயணம், மகாபாரதம், இன்னும் ஸ்ரீமத் பாகவதம், இவையெல்லாம் மனுமக்களை காப்பாற்றுவதற்காக அந்த இறைவன் என்ன செய்தார், மனுமக்களை ரட்சித்து காப்பாற்றுவதற்கு அவர் என்ன செய்தார் என்கிற சித்தாந்தம் தான் அங்கே மிக தெளிவாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ராமாயணத்திலே சிறைப்பட்டு கிடக்கின்ற ஜீவனை மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவை. ஆகவே அந்த மீட்பர் சென்று அதை எவ்விதமாய் மீட்டு வருகிறார் என்கிற சத்தியம் வெளிப்படுகிறது. மீட்பின் அவசியமும் மீட்பாளருடைய தேவையும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் மீட்கும் பொருள் என்னவென்று அங்கே சுட்டப்படவில்லை. என்ன பொருளினால் மீட்டார் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. இருக்கட்டும். ஆகவே மீட்பின் சத்தியத்தை, மீட்பின் அவசியத்தை, மீட்பாளருடைய அந்த செயலினை வெளிப்படுத்துவது ராமாயணம். மகாபாரதத்திலே மீட்கப்பட்ட ஆன்மாவுக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், இதையெல்லாம் 2வது அந்த பாகத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன். அங்கே மீட்கப்பட்ட ஜீவனுக்கு எதிரடையான போராட்டங்களிலே இறைவன் எவ்விதமாய் காப்பாற்றுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலே அந்த போராட்டங்களிலே வெற்றி பெற்றதான ஆன்மா இறைவனுடன் எவ்விதமாக உறவாடி கொண்டிருக்கிறது என்கிற அந்த சத்தியங்கள் அங்கே மிக அதிகமாகவே சொல்லப்படுகிறது. ஸோ விஷ்ணு மார்க்கம், அந்த வைணவ மார்க்கம் என்பது காப்பாற்றுகின்ற இறைவன் எவ்விதமாய் செயல்பட்டார், செயல்படுகிறார் என்பதை குறித்தும் அவரிடத்திலே நமக்கு இருக்கிறதான அந்த ஈடுபாடு, ஐக்கியத்தை குறித்தும் அது தெளிவாக பேசுகின்றது. அதுபோல சக்தம் என்கிற 3வது மார்க்கம், அதிலே சக்தி என்று சொல்வார்கள், அதுதான் பிரதான கடவுள். அந்த சக்தி என்பது பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. சக்தி என்றாலே பவர், வல்லமை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். He will come and endue with power. உங்களை அவர் முற்றிலுமாக வல்லமைப்படுத்துவார். நீங்கள்
அவருடைய வல்லமையை, ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அந்த சக்தம் என்கிறதான அந்த மார்க்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. பார்வீதனுடைய கருத்தில் ஒரு சூலாயுதம் இருக்கிறது. அதை வைத்து சத்துருவை வதம் பண்ணுகின்றார், மக்களை காப்பாற்றுகின்றார். 4வது மார்க்கம் காணாபத்தியம் என்று நாம் அழைக்கின்றோம். அதனுடைய பிரதான கடவுள் கணபதி அல்லது பிள்ளையார். அந்த பிள்ளையாருடைய அந்த மார்க்கத்தினுடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிள்ளையார் மரிக்கின்றார், அதன் பின்பு அவர் வேறு ஒரு உடலிலே உயிரோடு கூட வருகின்றார். அதுதான் அதனுடைய சத்தியம். மரித்து பின்பு வேற்றுருவில் உயிரோடு கூட எழும்பினவர். இதுவும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான அந்த சத்தியம். ஆண்டவராய் இயேசு மரித்தார், 3வது நாளிலே வேற்றுருவில் அவர் உயிரோடு கூட எழும்பினார். அதைத்தான் யானை முகத்தான் என்று சொல்லுகின்றார்கள். பிள்ளையினுடைய உடல், ஆனால் யானை முகம். ஆகவே முன்பு இருந்ததை விட வித்தியாசமான தோற்றத்திலே அவர் மரித்த பின் எழுந்தார். அதுதான் அதனுடைய சித்தாந்தம். வினை தீர்க்கும்படி, மனிதனுடைய பாவ வினைகளிலிருந்து அவர்களை மீட்கும்படி வந்த விண்ணாயகர், விண்ணிலிருந்து இறங்கி வந்த விண்ணாயகர் விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். பிள்ளையார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் பல இடங்களிலே அந்த பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று சொல்லுவார். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு யார்? அந்த பிள்ளையார் என்றால் பிள்ளையார் என்று ஆகிவிடும். அது மாத்திரமல்ல, பிள்ளையார் என்பது ஒரு மரியாதையின் வார்த்தை. பரிசுத்த பிள்ளை, அந்த பிள்ளை பிள்ளையார் என்று சொன்னால் அது கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. ஆகவே காணாபத்தியத்தின் மூலமாக நாம் இறைவனுடைய மற்றொரு தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் இன்னொரு தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பு காணப்படுவது கௌமாரம் என்கிறதான ஒரு சமயம். இந்த கௌமாரத்திலே முருகப்பெருமான் இருக்கின்றார். முருகப்பெருமான் என்றால் என்ன பொருள்? அழகில் சிறந்தவன். முருகு என்றால் அழகு, பெருமான் என்றால் சிறந்தவன், அழகில் சிறந்தவன். இயேசு கிறிஸ்துவானவரை வேதம் சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அவர் சாரோனின் ரோஜா என்றும், பள்ளத்தாக்கின் லீலி என்றும், 10,000ங்களில் சிறந்தவர் என்றும், அவர் அழகில் சிறந்தவராகவே விவிலியம் நமக்கு அவரை குறித்து காண்பிக்கின்றது. அவர்தான் மனுக்குலத்திற்காக வந்து அந்த கேடடைந்தார். அது வித்தியாசமான ஒரு தாற்பயம். ஆனால் அவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அழகும் சௌந்தரியம் உடையவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகங்களிலே பார்க்கின்றோம். 10,000ங்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா. ஆகவே முருகப்பெருமான் என்றால் அழகிற் சிறந்தவன். அந்த அழகிற் சிறந்தவன் இந்த உலகில் வருகின்ற பொழுது 6 முகங்களை உடையவராக வந்தார் என்று கௌமாரம் சொல்லுகிறது. அந்த 6 முகங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலே அந்த 6 முகங்கள் என்னவென்றெல்லாம் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஏசாயா 11:2 6 முகங்களை குறித்து தான் ஒரு வெளிப்பாடு. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. மிக அழகாக இந்த 6 முகங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்து வருகின்ற பொழுது ஞானம் என்கிற முகத்தை உடையவராய், மெய்யுணர்வு என்கிற முகத்தை உடையவராய், அறிவுத்திறன் என்கிற முகத்தை உடையவராய், ஆற்றல் என்கிற முகத்தை உடையவராய், நுண்மதி என்கிற முகத்தை உடையவராய், ஆண்டவரை பற்றிய அச்சம் என்கிற உணர்வு உடையவராய் இந்த உலகில் வருவார். அதுவே இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட 6 முகம். அதைத்தான் நம்முடைய கௌமாரம் என்கிற அந்த மார்க்கத்திலே முருகனுக்கு 6 முகம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே போல கௌமாரம் காண்பிப்பது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ, மலை இருக்கிறதோ, அது குமரன் வசிக்கின்ற இடம். இதுவும் இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிற ஒரு முக்கியமான சத்தியம். பார்த்து கொள்ளுங்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் என்று அறுபடை வீடுகள் என்று சொல்வார்கள். விவிலியத்திலும் முதலாவது மோரியா என்கிற ஒரு குன்று, அதிலே மனிதனுக்காக பலியாக தம்மை பலி செலுத்தின இறை மைந்தன் என்கிற சத்தியம் அங்கே வலுப்பெறுகிறது. ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். ஆனால் ஈசாக்கின் இடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி தான் பின்பதாக வந்த அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர். ஆகவே மோரியா குண்டு
அடிக்கப்பட்ட இயேசுவை அது சுட்டி காண்பிக்கிறது. அதை தொடர்ந்து நான் வருவோமே ஆனால் ஓரேப் என்கிறதான ஒரு குண்டு, அதிலே அக்னிமயமாக தம்மை வெளிப்படுத்தி விடுதலையாளராய் அங்கே மனு குலத்திற்கு இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக சீனா என்கிற ஒரு குண்டு, அதிலே தேசமாக மக்களை உருவாக்குகிற இறைவன் என்பதாக தம்மை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அதை தொடர்ந்து கர்மேல் என்கிற ஒரு குண்டு, அந்த குண்டிலே மிகப்பெரிய வெற்றியாளராக, மக்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வெற்றியாளராக ஆண்டவரை அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக காணப்படுகிற ஒரு குண்டு மறுரூப குண்டு என்று சொல்வார்கள். அந்த மறுரூப குண்டிலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய விஸ்வரூபத்தை தம்முடைய சீடர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். மகா பெரிய பயங்கரமான தோற்றம், அந்த தோற்றத்திலே வெளிப்படுத்தி அங்கே உயிரோடு இருக்கிற மக்களையும் மரித்து போன மக்களுக்கும் எல்லா காலத்தை சார்ந்த மக்களுக்கும் நானே இறைவன் என்று சொல்லி அனைவருக்கும் மத்தியிலே அந்த விஸ்வரூபம் கொண்டவராக இயேசுவானவர் நிற்கிறதை மறுரூப குன்றிலே பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா நிற்கின்றார், மறுபக்கத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மோசே நிற்கின்றார். அங்கே கீழே 3 தூதர்கள், அப்பொழுது உயிரோடு இருந்த 3 சீஷர்கள் அங்கே காணப்படுகின்றார்கள். இவர்களுக்கு நடுவே மறுரூபம் அடைந்த சரீரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விஸ்வரூபம் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து மாந்தர்களுக்கும், மரித்தவர்கள் உயிரோடு இருக்கின்றவர்கள் யாவருக்கும் நானே இறைவன் என்கிற அந்த சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. ஆறாவதாக கொல்கதா என்கிற ஒரு குண்டு, அதிலே சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தின உலக இரட்சகராக தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். இப்படி இந்த அறுபடை வீடுகளைத்தான் அன்றைக்கு நம்முடைய கௌமாரத்திலே அறுபடை வீடுகள் என்று சொல்லி அவர்கள் சித்தரித்து விட்டார்கள். எல்லா இடத்திலும் குமரன் இருக்கும் இடமெல்லாம் அந்த குண்டு இருக்கும் இடம், அல்லது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்கிற சித்தாந்தம் வலுப்பட்டு விட்டது. பார்த்து கொள்ளுங்கள். இவ்விதமாக நாம் எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தன்மைகளை பார்க்க முடிகிறது. முருகப்பெருமானுக்கு வேலவன் என்கிற பெயர் உண்டு. அதே பெயர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இம்மானுவேலன், மனுவேலன், மனு மக்களுக்குள்ளே வந்த அந்த வேலவன், மனுவேலன். யாம் இருக்க பயமேன் என்று சொல்லி அவர் தம்முடைய கரங்களை காண்பித்துக் கொண்டிருப்பார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் அங்கே சொல்லுகின்றார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆகவே கௌமாரமும் முழுவதும் கிறிஸ்துவையே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அடுத்த அந்த மார்க்கம்தான் சௌரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சௌரம் என்பதிலே ஐயப்பன், ஜோதிகளின் தகப்பன் என்று அங்கே சொல்லப்படுகிறார். ஐயப்பன் என்றால், ஐயன் என்றால் அங்கே எல்லாருக்கும் மேலானவர், தலைவர். அப்படிப்பட்ட ஜோதிகளின் தகப்பனாக, ஜோதிகளின் தலைவனாக ஐயப்பன் சித்தரிக்கப்படுகிறார். இதுவும் இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிற ஒரு சித்தாந்தம் தான். ஆண்டவரை குறித்து யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிற பொழுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே அவ்விதமாய் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்திலே சுட்டுகின்ற பொழுது, இதோ உலகத்தில் நான் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உரைத்தார். அதுபோலதான் பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே சொல்லுகின்ற பொழுது, அந்தகாரத்திலிருந்து, இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள் வரவழைத்தவர் என்றவரை சுட்டி காண்பிப்பதை பார்க்கின்றோம். ஸோ இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற என் தலைவனே. இயேசு கிறிஸ்துவானவர் அவ்விதமாய் மனுமக்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா சொல்லுகின்ற பொழுது, ஏதோ இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிலேயாம் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லுகின்ற பொழுது, யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பி வருகிறதை நான் காண்கின்றேன். ஸோ உலகத்திற்கெல்லாம் ஒளியாக விளங்குகின்ற அந்த தலைவன், அந்த குறிப்பிட்ட சித்தாந்தத்தை மட்டும் சௌரம் என்கிறதான மார்க்கம் வெளிப்படுத்துகிறது. இப்படியாக அனைத்து மார்க்கங்களும் இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மக்கள் விபூதி அணிகின்றார்கள். இந்த விபூதி அணிகின்ற அந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? விவிலியத்திலே எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த பழக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். நல்ல சிவப்பான ஒரு கடாரி பசு, அதை மனுமக்களுடைய மீட்பிற்காக அடிக்கின்றார்கள். அதை பாளையத்திற்கு புறம்பே அடிக்கின்றார்கள்.
பாளையத்திற்கு புறம்பே அடித்து அதனுடைய எல்லாவற்றையும், சதைகள், எலும்புகள், அதில் இருக்கிறதான ரத்தம், அதனுடைய சாணம் எல்லாவற்றையும் ஒன்றாக சுட்டெரித்து அந்த சாம்பல் மீது ஜலத்தை தெளித்து அதை மேலே பூசிக்கொள்ளுகிறார்கள். அது பாவ நிவர்த்தி உண்டு பண்ணும் என்பதாக அங்கே நாம் சத்தியத்தில் வாசிக்கின்றோம். அதைத்தான் நம்முடைய மக்கள் அந்த நாட்களிலே இந்த சாம்பல்களை எடுத்து தங்களுடைய நெற்றிகளிலே, சரீரங்களிலே பூசிக்கொண்டார்கள். அந்த விபூதி எதை நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது? அந்த 3 கோடுகளும், முதலாவது பிதாவாகிய தேவனையும், இரண்டாவது குமர கடவுளையும், மூன்றாவது பரிசுத்த ஆவியாகிய அந்த மும்மூர்த்தி கடவுளை, திருவள்ளுவர் சொல்லுகின்ற இயல்புடைய மூவரை அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அதில் குமர கடவுளுடைய அந்த கோட்டில் மாத்திரம் ஒரு சந்தன பொட்டு, சந்தனம் என்பது ஒரு மரம், ஒரு மரத்திலே செந்தூர பொட்டு அங்கே மத்தியில் வைக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை சுட்டி காண்பிக்கிறது. ஒரு மரத்திலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினவர் குமர கடவுள். அதை சித்தரிப்பதற்காக அந்த மத்தியிலே இருக்கிற அந்த கோட்டிலே ஒரு பொட்டு வைக்கின்றார்கள். இதையெல்லாம் அன்றைக்கு சத்தியத்தை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக அதை சரீரத்திலேயே அவர்கள் சுமந்து கொண்டு தெரிந்தார்கள். அலகு குத்துகிறோம், முருகனுடைய கோவிலுக்குத்தான் அலகு குத்தி செல்வார்கள் குமரக்கடவுள். முருகனுக்கும் அலகு குத்துவதற்கும் என்ன சம்பந்தம் கேட்டால் நேர்ச்சை பொருத்தனை என்று சொல்வார்கள். இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொல்கதா மலை நோக்கி குமரக்கடவுள் தன்னுடைய சரீரத்திலே அவ்விதமான பாடுகளை அவர் சுமந்து கொண்டு மனுமக்களின் மீட்பிற்காக கடந்து போனார். வாரினால் அடித்தார்கள், முட்கள் அவருடைய சரீரத்தை கிழித்து பீத்தது. அந்த வாரிலே எலும்பு துண்டுகள், ஈய குண்டுகளெல்லாம் பொருத்தி இருப்பார்களாம். அதெல்லாம் அடித்து இழுக்கின்ற பொழுது அவருடைய சரீரத்திலிருந்த ரத்தம் சாறை சாறையாக ஓடிக்கொண்டிருந்தது. அத்தனை துன்பத்தையும் அவர் சகித்து கொண்டு ஆண்டவர் அன்றைக்கு மனுமக்களின் மீட்பை உண்டு பண்ண கொல்கதா மலைக்கு போனார். அதைத்தான் இன்றைக்கு குமர கடவுளுடைய கோயில்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது பக்தர்கள் நேர்ச்சை கடனாக செய்து கொள்கின்றார்கள். இதையெல்லாம், இந்த சத்தியத்தை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு சரீரத்திலேயே அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் அலகு குத்துகின்ற பொழுது என் மீட்பிற்காக, என் ரட்சிப்பிற்காக குமர கடவுள் இவ்விதமாக பாடுபட்டார் என்பதை அவர்கள் சித்தாந்தமாக வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். முருகப்பெருமான் அந்த விதமான பாடுகளை சகித்தாரா? இல்லை. அவருடைய தாற்பயம் ஒரு வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தன்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் குமர கடவுளுடைய சத்தியத்திலே இந்த அலகு குத்துதல், காவடி சுமத்தல், காவு தடி என்பதுதான் காவடி. காவு தடி, ஒரு தடியிலே தன் உயிரை கொடுத்தார். கோடு ஆயுதம் தன்னில் மறித்து கொடு வினை தீர்த்தார் என்று அங்கே விநாயகர் அகவலிலே விநாயகர் பெருமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோடு ஆயுதம் என்றால் மரத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம். அதிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து கொடு வினை தீர்த்தார். அதைத்தான் இந்த அலகு குத்துகிற இந்த சூழ்நிலையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாவற்றிலும் எங்கும் கிறிஸ்தவம் உள்ளே புதைந்து கிடக்கிறதை நாம் நோக்கி பார்க்கலாம். நம்முடைய மக்கள் ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிக்கின்றார்கள். அது பிரணவ மந்திரம் என்று சொல்கின்றார்கள். அதுதான் மூல மந்திரம் என்று சொல்கிறார்கள். அந்த ஓம் என்னும் மந்திரத்தினுடைய விளக்கம் என்ன என்று நாம் கேட்போமையானால், டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றதான மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்ததும் இருக்கிறதும் வருகிறதுமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு செலுத்தப்படுகின்ற துதி என்பதாக சொல்கின்றார்கள். இருந்தவர், இருக்கின்றவர், இனி வருகின்றவர், முக்காலத்தையும் உடையவர், அதான் அதனுடைய பொருள். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலத்தையும் உடைய தேவனுக்கு செலுத்துகின்றதான ஒரு ஸ்தோத்திரம், அவருக்கு செலுத்துகின்ற துதி, அதுதான் பிரணவ மந்திரம், மூல மந்திரம் என்பதாக அழைக்கப்படுகின்றது. ஓம் என்பது கிறிஸ்துவை சுட்டுகின்ற ஒரு சொல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஓம் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற இறைவன். அதைத்தான் சமஸ்கிருத வார்த்தையிலே ஓம் என்று சொல்லுகிறோம். அதையே எபிரேய பதத்திலே அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா என்றால் யாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதையே தமிழிலே ஆம் என்று சொல்லுகிறோம். ஆம் என்றால் இயேசு, சமஸ்கிருதத்திலே ஓம் என்றால் இயேசு, எபிரேயத்திலே அல்லேலூயா என்றால் இயேசு. மொழிதான் வித்தியாசம், நடுவே நிற்பவர் அவர் ஒருவர் தான். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையே இஸ்லாமிய மக்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் ஆமீன் ஆமீன் என்று தான் சொல்வார்கள்.
நாமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்பதாகத்தான் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுதும் ஆமேன் ஆமேன் என்று தான் சொல்வார்கள். ஆமீன் என்று சொன்னால் ஓம், அல்லேலூயா, ஆம் என்பதனுடைய அந்த ஒரு சுட்டுகின்ற சொல்தான். ஆகவே இந்திய மார்க்கங்களிலே இவ்விதமாகத்தான் எங்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த அறுவகை சமயங்களும் இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காண்பிக்கின்றன என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து தான் அவர் என்பதை நாம் எப்படி திட்டமாக சொல்வது? இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்க வந்த இறைவன், அவருடைய நாமம் தான் என்பதை எப்படி சொல்வது? வேதங்களிலே நம்மை மீட்க வருகின்ற இறைவனை குறித்து பேசுகின்ற பொழுது பிரஜாபதி யஜ்ஞ என்று எழுதியிருக்கிறதாக கூறுகின்றார்கள். பிரஜாபதி யஜ்ஞ என்று சொன்னால் இறைவன் தன்னை பலியாக்குகின்றார். அதை குறித்து நிறைய விளக்கங்கள் நம்முடைய வேதங்களிலே இருக்கிறது. அந்த தம்மை பலி செலுத்துகிறதான அவர் எப்படிப்பட்டவர், அந்த ஆட்டுக்குட்டி அது எப்படிப்பட்டதாய் விளங்கும், அது எப்படி அடிக்க வேண்டும் என்பது ஏராளமான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தவர் கன்னி சுத்தாய நமக என்று சொல்கிறார்கள். கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தவராக, தம்மையே பலி செலுத்துகின்றவராக, அந்த பிரஜாபதி அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கி தீர்த்த அந்த விஸ்வகர்மா, சகலவற்றையும் உண்டாக்கிய அந்த படைப்பாளர் இந்த உலகத்தில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கோடு ஆயுதத்தால் கொடுவினை தீர்த்து, அவருடைய பணி அதுதான். அந்த மரத்தினால் ஆகிய ஒரு ஆயுதத்திலே தன்னுடைய பலியை செலுத்தி மக்களுடைய எல்லா விதமான கொடுமையான பாவங்களையும் அவர் தீர்க்கின்றார். புராணங்களின் சாராம்சம் அது. வேதங்களின் சாராம்சம் பிரஜாபதி யஜ்ஞ என்று சொல்வது. திருக்குறள் அதனுடைய சாராம்சம் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று எழுதுகின்றார். 5 புலன்களை, தன்னுடைய 5 புலன்களையும் பலியாக்கி போட்டவன். அவித்தான் என்றால் பலியாக்கி போட்டான். ஒரு மரண சாதனத்திலே தன்னுடைய 5 புலன்களையும் தன்னுடைய சரீரத்தை பலியாக்கி போட்டவன் என்பது திருக்குறளின் சாராம்சம். சிவஞான போதம் மிக முக்கியமான ஒரு நூல், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சிவஞான போதம் தான் சைவ சித்தாந்தத்தின் பிழிவு என்று சொல்வார்கள். அதிலே மனிதனுடைய தோற்றத்தை குறித்து, வீழ்ச்சியை குறித்தெல்லாம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக மனிதன் உருவாக்கப்பட்டான், எவ்விதம் இறைவனிடத்தில் அவன் பிரிக்கப்பட்டான், இறைவனிடத்தில் அவன் எவ்விதமாய் சேர்க்கப்படுகிறான், இதையெல்லாம் மிக தெளிவாக சைவ சித்தாந்தம் அந்த சிவஞான போதம் நமக்கு உரைக்கின்றது. அந்த சிவஞான போதத்தினுடைய சாராம்சம், வந்த இறைவன் தவத்தினில் உணர்த்த விட்டு அவர் சிலுவை என்கிற அந்த மரத்திலே தன்னை பலியாக்கி மணமக்கள் இறைவனை கண்டுகொள்வதற்கு வழிவகுத்தார் என்னும் சத்தியம் அங்கே காணப்படுகிறது. அதை விவிலியம் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லுகிறது. விவிலியத்தினுடைய சாராம்சம் கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்தார். ஆகவே இந்த ஒழுக்கத்தமைந்த இந்த இறைவன் அவர்தான் ஒன்றான பராபரன், மனுமக்களுக்காக தம்மை பலியாக்கி போட்டவர், அவருடைய இரத்தத்தினால் தான் மீட்பு. அதைத்தான் இன்றைக்கு எல்லாரும் பலி செலுத்துகின்றார்கள். சைவ வைணவ கோவில்களிலே பலி செலுத்துவதில்லை, ஆனால் பலிபீடம் இருக்கிறது. பலி நிறைவேற்று கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அநேகர் பலி செலுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பலி செலுத்தப்பட்டு ஆகிவிட்டது என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. ஆனால் சைவ வைணவ மார்க்கங்களிலே பலிபீடம் இருக்கிறது, பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது, நிறைவேற்றப்பட்டு விட்டது என்கிற சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அவர்கள் பலியிடுவது இல்லை. எப்படி பார்த்தாலும் பலியிடப்பட வேண்டும். பிரஜாபதி யஜ்ஞ, அந்த இறைவன் மனுமக்களுக்காக தம்மை பலி செலுத்த வேண்டும். ஆகவே இதை கொண்டுதான் அந்த ஒன்றான பராபரன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதங்களின் சாராம்சமாகிய அந்த பிரஜாபதி யஜ்ஞ, புராணங்களின் சாராம்சமாகிய கோடு ஆயுதத்தால் கொடுவினை தீர்த்தவர், திருக்குறளின் சாராம்சமாய் விளங்கும் பொறிவாயில் ஐந்தவித்தான், சிவஞான போதத்தினுடைய சாராம்சமாய் விளங்குகின்ற தவத்தினில் உணர்த்து விட்டவன், விவிலியத்திலே சொல்லப்படுகின்ற சிலுவையில் மரித்தவர். இதை வைத்துத்தான் அந்த ஒன்றான பராபரனை நாம் காண்பிக்கலாம். இந்த ஒன்றான பராபரன் ஆகிய கிறிஸ்துவனிடத்திலே நம்மை அழைத்து செல்லுகின்ற வழி துணைகள் தான் நம்மிடத்தில் இருக்கிற ஏராளமான மார்க்கங்கள். ஆகவே அவைகளெல்லாம் நல்லது. அவைகளை வழித்துணையாய் வைத்துக்கொண்டு அந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை இவையெல்லாம் தவறு என்பதாக நிறைய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன்,
ராஜாராம் மோகன் ராய் இன்னும் பிரம்ம சமாஜத்தை நிறுவியனவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாய் சாடின ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இந்த விக்கிரக ஆராதனை, சிலை வணக்கம் கூடாது என்பதுதான். 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக எழும்பி வந்த தமிழ் சித்தர்களுடைய அந்த காலத்திலே இது வெகுவாக சாடப்பட்டது. ஓசை பெற்ற கற்களை உடைத்து உருக்கள் செய்கிறீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாற்றுறீர், ஈசனுக்கு உகந்த கல் 2 கல்லும் இல்லையே என்று சிவவாக்கியன் பாடுகின்றான். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனம் உணர்ந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ என்று சிவவாக்கியன் சாடுகின்றான். ஆகவே நட்ட கல்லை, ஓசை பெற்ற கற்களை வழிபடுவதை மிக அதிகமாக தமிழ் சித்தர்கள் சாடி இருக்கின்றார்கள். இதை நம்முடைய அறிஞர்கள் அத்தனை பேரும், அவர்களுக்கு பின்வந்த மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை இறைவனுக்கு செய்கின்ற ஒரு அவமானம் என்பதாகவே சொல்கின்றார்கள். குறைந்த அறிவு படைத்தவர்கள், புரிந்து கொள்ள திராணி இல்லாதவர்கள், இறைவனை குறித்த அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வைக்கப்படுகிறது அல்லாமல் வழிபடுவதற்காக அல்ல, நாம் ஆராதிப்பதற்காக அல்ல என்கிற இந்த 2 சத்தியங்கள் மிக பிரதானமானவை. என் இந்திய மக்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, தங்களுடைய சித்தாந்தங்களோடு இரத்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இரத்தத்தினால் ஆகிய மீட்பு என்கிற அந்த உண்மையை, சத்தியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த இரத்தம் சிந்தினவர் கிறிஸ்துதான். அவரைத்தான் அடைந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் வழித்துணைகள் என்கிற இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டு நிழல்களின் வழியாய் அந்த நிஜத்தை நோக்கி போகணும். இந்த சட்டங்களின் வழியாய் நாம் அந்த கிறிஸ்துவாகிய அவரை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, நம்மிடத்தில் காணப்படுகிற இறைவனுக்கு அவமானமாய் காணப்படும் அந்த விக்கிரக ஆராதனை, சிலை வணக்கம் இவைகளை நம்மை விட்டு தவிர்த்து விடுவோமேயானால் நாம் ஒரு பெரிய முக்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைந்து கொள்ளலாம். அதுதான் இன்றைக்கு இந்திய தேசத்தின் மக்களுக்கு நாம் எடுத்து எம்ப வேண்டிய மிகப்பெரிய சத்தியமாக விளங்குகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நாமாவளி ஸ்தோத்திரங்கள் இப்படி சொல்லுகின்றன. இவை அனைத்தையும் பார்ப்போமேயானால் அது இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக, இறைவனுடைய மைந்தனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தாய நமக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ உமாதாய நமக, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ சிபிலிஷ்டாய நமக, விருத்த சேதனம் உடையவராய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருதாய நமக, ஒரு விருட்சத்திலே மரத்திலே தம்முடைய ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ இம்ருது ஜெயாய நமக, மரணத்தை வென்றவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ பவித்ர தேவாய நமக, பரிசுத்தமான இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ அக்னீஸ்வராய நமக, ஜோதியாய் விளங்குகின்ற இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக, மிகப்பெரிய தேவனாய் விளங்குகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ சர்வலோக அதிபாய நமக, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ அபிஷிக்த தேவாய நமக, அபிஷேகிக்கப்பட்டவராய் இந்த உலகத்திற்கு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ நீதி தேவாய நமக, நீதியாய் இருக்கின்ற இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ சிவாய நமக, அன்பு நிறைந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக, 5 காயங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ பரமேஸ்வர் நமக, இதோ பரமதேவனாக விளங்குகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வர் நமக, ராஜாதி ராஜனாய் இருக்கின்ற இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ காருண்யேஸ்வர் நமக, காருண்யத்தினால் நிறைந்தவராய் காணப்படுகின்ற உமக்கு ஸ்தோத்திரம். இது போன்ற ஏராளமான நாம வழி ஸ்தோத்திரங்களை நாம் பார்ப்போமேயானால் அவை அனைத்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காண்பிக்கிறது. அவர் எனக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் இறைவனாக இருக்கின்றார். முருகப்பெருமானாம் அழகில் சிறந்தோனாகிய கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பாதம் போற்றி. சீவனை கொடுத்த அன்பின் இறைவன் சிவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம் திருப்பெயர் போற்றி. விஷ்ணுவாகி மனுமக்களை மீட்க வந்த கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி. வினை தீர்க்க வந்த விண்ணாயகராம் கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி. மரித்தபின் வேற்றுருவில் எழும்பி வந்த பரிசுத்த பிள்ளையாராகிய கிறிஸ்துவே உம் திருப்பெயர் போற்றி. யாமிருக்க பயமேன் என்று உரைத்த மனுவேலனாம் கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி. சத்ருவை வதம் செய்து மனுமக்களை பாதுகாக்கும் சக்தியாகிய கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி.
பிரம்மாவாகி அண்ட சராசரங்களை படைத்தவராகிய கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி. இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் அழைத்து வந்த ஐயப்பராகிய ஜோதிகளின் தலைவர் கிறிஸ்து இயேசுவே உம் திருப்பெயர் போற்றி. போற்றி போற்றி. அவரையே நாம் ஆராதிப்போம், அவரிடத்திலே நாம் செல்வோம். அவரை கண்டடைவதற்கு நம்முடைய மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம் நமக்கு வழித்துணையாக விளங்குவதாக. கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். இந்திய தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சந்திக்கப்படாத கோடிக்கணக்கான மக்களை சந்திக்க நம்முடைய இலக்கியங்களையும் நாம் பயன்படுத்துவோமாக. அவர்களெல்லாம் நான் சொன்ன இந்த தெய்வத்தை அறியாமல் ஆராதித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கின்ற அவரை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அந்த பெரிய பொறுப்பு கிறிஸ்தவத்திற்குத்தான் உண்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டுமேயானால் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டின் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்றவர் மிக தெளிவாக சொல்கின்றார். இவை இல்லாமல் இந்த மக்களை சந்திக்க இயலாது. நம்முடைய சிந்தைகள் மாறணும், நம்முடைய செயல்பாடுகள் மாறணும். ஒரு மாபெரும் செயல்பாட்டிற்கு நேராக ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளின் மூலம் நம்முடைய மக்களுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாபெரும் செயல்பாட்டிற்கு நேராக எங்களை வழி நடத்தும்படி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.